உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணி அளவிலே புந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் எங்களுடைய ஊழியத்து நிமித்தம் வருகிற இந்த செய்திகளை கேட்கிறதை நினைக்கும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் கொடுக்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்குமானால், தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாரானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வாரம் நமத்திலே மாதத்தில் ஒரு முறை தேவ செய்தியை நமத்தில் தொடர்ந்து நம்மோடு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான சந்திரன் காலைப்பையா அவர்கள் இல்லையா, இவாஞ்சலிஸ்டாக அநேக சபைகளிலே ஊழியங்களிலே பங்கெடுத்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். தொடர்ந்து அவர்கள் இன்றைக்கு சிறப்பு பாடல்கள் பாடி தேவ செய்தி நமத்திலே கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் தேவ நாமத்தின் மகிமைக்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். தேவ நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 316 சேனலை பார்க்கிற உங்களை யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ராத்திரி வேளையிலே உங்களை சந்திப்பதில் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. ஒரு பாடலை பாடி பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. என்னப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, அவருடைய செவிகள் மன்றாட்டை கேட்கிறது. பாருங்க, இடுக்கனை நீக்கி விடுவிக்கிறார். இறுதி வரை அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர். இறுதி வரை நடத்தி செல்வி, இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைப்பதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை.
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. என் அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்து நொந்து உள்ளத்தோடு கூட இந்த டிவியை நிகழ்ச்சி நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அநேக துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அனைத்து நின்றும் விடுவிக்கிறவர் உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க வீட்டில வந்திருக்கிறார். நிச்சயமா எல்லா துன்பத்திலிருந்து விடுவிப்பார். அவர் ஒருவரே உங்களை காப்பாற்றுவார். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று விடுவிக்கிறீ. அனைத்து நின்று விடுவிக்கிறீ. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. என்னப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. என்னப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அப்பா உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர், ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம், இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை, செத்து போவதும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து, இனி யாக்கோபே நீ வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபு என்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிப்பீர்களானால், என் பேரை போட்டு வாசிக்கிறேன், சந்திரன் இனி வெட்கப்படுவதில்லை, இனி சந்திரனுடைய முகம் செத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே அவர் உன்னோடு கூட இடைப்படுகிற காரியம் என்ன என்றால், இனி நீ வெட்கப்பட மாட்ட. ஹல்லேலூயா.
இனி உன்னுடைய முகம் செத்து போவதில்லை. காரணம், தேவன் உன்னுடைய வெட்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்படுகிறது. 45:17 வாசிக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேலே, கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய நான் மீட்டு கொண்டேன், என் பிள்ளைய நான் கையில பிடிச்சிட்டேன், இனி அவ என்றென்றைக்கும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் நானே காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆதியாகமம் 2:25 சொல்லப்படுகிறது, ஆதாம் ஸ்தோத்திரம் சர்பத்தாலும் ஸ்தோத்திரம் பிசாசாலும் வஞ்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் நிர்வாணியா இருக்கிறத நிமித்தமாக அவன் வெட்கப்பட்டு அவன் ஸ்தோத்திரம் அவன் செடிகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அவன் வெட்கப்படுகிறான். ஆண்டவர் கூப்பிடும் போது, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன்பா, நான் வெட்கப்பட்டுட்டேன்பா, பிசாசினை வெட்கப்படுத்திட்டான்பா, என் வெட்கத்தெல்லாம் மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கேட்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஸ்தோத்திர ஒரு தோல் உடையை உடுத்துகிறதாக வேதத்தில் பார்க்க முடிகிறது. அவன் வெட்கத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார். பிசாசு அநேகருடைய வாழ்க்கையை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறான், அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். மனுஷர்கள் வாழக்கூடாதபடிக்கு நிர்வாணியாக அநேகரை விடுகிறதாக நம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு வெட்கம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு நிந்தையின் வழியாக இந்த டிவி நிகழ்ச்சி நீங்க பார்க்கலாம். ஆதாமுடைய வெட்கத்தை மாற்றினவர் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி, மகனே நான் இருக்கிறேன்பா, அவன் உன்னை வெட்கப்படுத்தினாலும் நான் உன் வெட்கத்தை எல்லாவற்றையும் மூடுவேன், உன் வெட்கத்தை நான் எல்லாவற்றையும் மறைத்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய வெட்கத்தை மாற்றின தேவன் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய வெட்கத்தை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். ஏதோ ஒரு சூழ்நிலையில, பிரதர் என்னால முடியல, என்னுடைய வெட்கம் பெரிதா இருக்கிறது, நான் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல, வீட்டு வாசலில் நின்று ஸ்தோத்திரம் கடன் கொடுத்த அந்த பைனான்சர் வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை வெட்கத்தைப்படுத்துகிறாங்க, என்னால கடனை அடைக்க முடியல, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாம நான் வெட்கப்படுகிறேன். அநேக வெட்கத்தின் வழியாக இந்த 316 சேனல் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே உன்னோடு திட்டமாய் பேசுகிறார். என் தெய்வம் பேசுகிறார், உன் வெட்கத்தை நான் மாற்றுவேன். யாக்கோபே, நீ வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் இனி செத்து போவதும் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் சொல்கிறது, யாருடைய வெட்கத்தை ஆண்டவர் மறைப்பாராம். பாருங்க, யாருடைய வெட்கத்தை ஆண்டவர் மறைப்பார் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீத புஸ்தகம் 22:5 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்படாத போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் யாருடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுவாராம்? ஆண்டவரை நம்புகிற மனிதர்களுடைய வெட்கத்தை மாற்றுவாராம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த டிவி நிகழ்ச்சியில வெட்கத்தோடு கூட அவமானத்தோடு கூட மனுஷர்களால் கடன் பிரச்சனைகளால் போராட்டங்களால் நீங்க இந்த வெட்கத்தோடு நீங்க பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் வெட்கத்தை ஸ்தோத்திரம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வாராம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே நீங்க ஆண்டவரை நம்புவீர்கள் ஆனால் உங்க வெட்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவாராம். சங்கீதம் 25:2 சொல்லப்படுகிறது, உம்மை நோக்கி
காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? பாருங்க, உங்க வெட்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவாராம். உறுதியாய் அவரை நம்புங்க. ஒரு நாள் என்னை குறித்து நான் சொல்லப்படணும்னா, இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்துல, ஓ ஸ்தோத்திரம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கூட இருக்காது. பாருங்க, நான் பள்ளியில் படிக்கும் அந்த பருவத்துல என்னுடைய ஆடை கிழிந்த ஆடைகளோடு, ஸ்தோத்திரம், ஒரு செப்பல் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஸ்தோத்திரம், வெட்கத்தோடு கூட அநேக முறை நான் பள்ளிக்கு நான் சென்றது உண்டு. பிரியமானவளே, எங்கள் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். நல்ல ஒரு சாப்பாடு எனக்கு இருக்காது, நல்ல உணவு இருக்காது. எங்க வாழ்க்கையில ரேஷன் அரிசி தான் எங்களுக்கு உணவாய் இருந்துச்சு. அதுக்கும் நல்ல ஒரு குழம்பு இருக்காது. அது கஞ்சி அநேக முறை குடித்திருக்கிற சில நேரங்களில் அந்த ரேஷன் அரிசி கூட, அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிற அந்த அரிசி கூட சில நேரங்கள் இல்லாத வீதிகளில், ஸ்தோத்திரம், ஒருவேளை சாப்பாடு யாராவது கொடுப்பார்களா என்று சொல்லி வெட்கத்தோடு எங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே இருந்தது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்ன இயேசு சொந்த தெய்வமாய் என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். நடந்தது பாருங்க, ஆண்டவரின் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதித்தார். என் நிலையை மாற்றினார். நல்ல வஸ்திரங்களை உடுத்த தேவன் கிருபை கொடுத்தார். நல்ல ஸ்தோத்திரம், வீடு கூட இல்லாத இடத்துல ஆண்டவர் ஒரு வீடை கட்ட, ஓ ஸ்தோத்திரம், நல்ல ஒரு வாகனத்தை, ஓ கார் வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். பாருங்க, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய எல்லா வெட்கத்தை மாற்றினதற்கு என்ன காரணம் அப்படி என்றால், நான் ஆண்டவரை நம்பினதனால. பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஆண்டவரை நம்புவீர்களானால், அவரையே சொந்த தெய்வமாய் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், உங்கள் வெட்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் என்பது மாற்றமில்லை. இரண்டாவது காரியம், யாருடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுவாராம்? வாசிங்க, சங்கீதம் 119 சங்கீதம், சங்கீதம் 119 சங்கீதம், அதிலே 6வது வசனம், 119:6 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நானும் கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்படுவதில்லை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்குற ஆண்டவரே, நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இதே சங்கீதம் 119 அதிகாரத்துல 80வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இருதயம் உமது பிரமாணங்களை உத்தமமாய் காக்க கடவுது. பாருங்க, வசனத்தை விட்டு நான் விலகாதபடி, வசனமே எனக்கு ஜீவனா இருக்கணும், வசனம் எனக்கு ஆகாரமா இருக்கணும், வசனத்தின்படி நான் நடக்கணும். அப்பொழுதுதான் நான் வெட்கப்பட்டு போக முடியாதுப்பா என்று சொல்லி தாவீது சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீங்க வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கும் போது நீங்க வெட்கப்பட முடியாதாம். பாருங்க, லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது சகரியாவையும் எலிசபெத்தையும் குறிக்க அவர்கள் சொல்லப்படுகிறது என்ன என்றால், அவர்கள் முதிர் வயதிலும் தேவனுடைய கற்பனைகளின்படி, அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கள் முதிர் வயதிலும் வசனத்தை விட்டுடலையா, வசனத்தின்படி அவர்கள் வாழ்ந்ததனால, ஓ ஸ்தோத்திரம், சரீரம் செத்து போனாலும் பிள்ளை இல்லாத ஒரு பாக்கியம், பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் வெட்கத்தோடு இருந்தாலும் வசனம் தான் முக்கியம், வசனத்தின்படி நான் வாழ்வேன், கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றுவார், கர்த்தரின் வெட்கத்தை மாற்றுவார் என்று சொல்லி சகரியாவும் எலிசபெத்தும் நம்பிக்கையா இருந்தார்கள். பாருங்க, அவருடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றினார். ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து வசனத்தின்படி வாழ்ந்ததனால தேவன் சகரியாவும் எலிசபெத்துடைய எல்லா மலட்டு தன்மையை மாற்றி அவர்கள் வெட்கத்தை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு கூட நீங்க வசனத்தின்படி வாழ்வீர்களானால் உங்கள் வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுவாராம். மூன்றாவது காரியம், யாருடைய வெட்கத்தை மாற்றுவார்? சங்கீத புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. கவனிங்க, இப்ப ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் வெட்கப்பட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க.
உடனே அற்புதம் நடக்கணும், உடனே பிரச்சனை மாறணும், உடனே நிலைமை மாறணும், உடனே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரணும், உடனே என் சூழ்நிலை என் கடனை அடைக்கணும் என்று சொல்லி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களா? பாருங்க, வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு காத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவர்கள் வெட்கப்பட முடியாது. ஓ ஸ்தோத்திரம்! ஆபிரகாமை குறித்து ஸ்தோத்திரம், சாராளை குறித்து சொல்லப்படுது. அவர்கள் ஆண்டவரை நம்பி வந்தாங்க. நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல, பூமியின் கடற்கரை மணலை போல நான் ஆசீர்வதிப்போம்பா, உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசி அவர்களை அழைத்தார். ஆனால் பாருங்க, உடனே அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. 25 ஆண்டுகளாக காத்திருக்கிறாங்க. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார், அவரின் வாழ்க்கையில் என்னோடு பேசினதை திட்டமாய் செய்வார், தேவ மனிதனை கொண்டு என்னோடு பேசினதை அவர் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து கடாட்சித்தார். காரணம், அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா புத்தகம், நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய், அறிந்து கொள்வாய். பாருங்க, ஆண்டவரே பேசுகிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா! நீங்க ஆண்டவருக்காக ஓ ஸ்தோத்திரம், ராத்திரி வேளையிலே தேவனின் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார், தேவனின் வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றுவார், அவரின் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், அவரின் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஓ ஸ்தோத்திரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அவர் செய்யாமல் போனாலும் கூட நான் அவருக்காக காத்திருப்பேன், அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும் போது நிச்சயமாய் உங்கள் வெட்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். நான்காவது காரியம், யாருடைய வெட்கத்தை மாற்றுவாராம்? சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் கவனிங்கள், வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. பிரியமானவர்களே, 4வது காரியம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனுஷனுடைய முகம் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா! ஆண்டவரை ஒரு மனுஷன் தேடும் போது அந்த மனுஷன் வெட்கப்படுவதில்லை. வேதத்தில் சொல்லப்படுகிறது. லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம், இன்றைக்கு இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி சகேயை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, இந்த சகேயை பத்தி நான் உங்கள் இடத்துல பேசணும் என்றால், இந்த மனுஷன் ஒரு குள்ளமான மனுஷன், இவன் ஒரு ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கிறவன். பாருங்க, இவன் குள்ளன், பாவியான ஒரு மனுஷன் என்று சொல்லி அநேகரால் சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், வரி வசூலிக்கிறவன். பாருங்க, இந்த மனுஷன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு விரக்தியான ஒரு நிலை, ஏதோ ஒரு இறப்பின் நிலவில இந்த மனுஷன் இருக்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவரை சுற்றி சுற்றி வருகிறான். ஜனக்கூட்டமாய் அதிகமாய் இருக்கிறதுனால அவரை பார்க்க முடியல. இந்த மனுஷன் ஒரு காட்டாத்தி மரத்துல ஓடி போய் அதன் மரத்துல ஏறி இயேசுவை பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு என் வெட்கத்தை மாற்றுவார், இயேசு என் நிலையை மாற்றுவார் என்று சொல்லி காட்டாத்தி மரத்துல இந்த மனுஷன் ஏறி இருக்கும் போது இயேசு வழியாய் வந்து, சகேயுவே இறங்கு, இந்த ராத்திரி நான் உன் வீட்டுல தங்கணும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆம், இந்த மனுஷன் அழைக்கும் போது இவனுக்கு இருக்கிற எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா வெட்கங்களையும் என் ஆண்டவர் மாற்றினதற்கு என்ன காரணம் அப்படி என்றால், இந்த சகேயு கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும்போது, தெய்வத்தை நீங்க நோக்கி பார்க்கும்போது, இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கும்போது அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெட்கத்தையும், எல்லா நிந்தைகளையும், எல்லா அவமானங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும் என் தேவன் மாற்றுவார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34:5 அதிலே சொல்லப்படுகிறது, அவர் எல்லா வெட்கத்தையும் ஆண்டவர்
ஆண்டவர் மாற்றுவாராம். ஓ ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 25:21 ஈசாக்கு அநேக நாட்களாய் பிள்ளை இல்லாத போது அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஈசாக்குடைய எல்லா நிலைமையை மாற்றினார். நீங்க கூட ஓ ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தகப்பனே, தாய்மார்களே, நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். அவருக்கு முன்பாக ஆண்டவரே நாம நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என்னுடைய எல்லா வெட்கத்தை நீங்க மாற்றி விடுங்கப்பா, எல்லா அவமானங்களை மாற்றி விடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்க வெட்கத்தை மாற்றுவார். ஒரு சகோதரி, ஒரு புருஷன் இல்லாத ஒரு தாயார், அவர்கள் தன்னுடைய பிள்ளை கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வைத்தியம் பார்க்க முடியல. அவங்க ஒரு ஏழை தாய். பாருங்க, அந்த அம்மாவுடைய ஏக்கம், இயேசு என் பிள்ளையுடைய எல்லா கேன்சரை மாற்றி போடுவார் என்று சொல்லி இயேசுவை நம்பி இருந்தார்கள். இயேசுவை நோக்கி தினமும் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, என் பிள்ளை கேன்சர்ல இருக்கிறாங்க, எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டேன், ஆனா ஒருவரும் சுகமாக்க முடியல. அமெரிக்கா தேசத்துல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு டாக்டர் இருக்கிறாராம். அந்த டாக்டர் இந்த கேன்சர் நோயை சுகமாக்கக்கூடிய மருந்து கண்டுபிடித்து இருக்கிறாராம். ஆனா போக எங்களிடத்துல பணம் இல்லப்பா, வசதி இல்லப்பா, இயேசு உம்மால முடியும்பா, இயேசு என் பிள்ளையை சுகமாக்க உம்மால முடியும்பா என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் நோக்கி இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளை சுகத்துக்காக. ஒரு நாள் நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஸ்தோத்திரம் டாக்டர், இந்த கேன்சர் நோய்க்கு மருந்தை கண்டுபிடிச்ச டாக்டர், ஒரு நாள் அவருக்கு கௌரவப்படுத்தும்படி அவருக்கு அவார்டு கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்தார்கள். இவரை போகிற வழியில ஒரு பெரிய புயல் வந்ததனால எல்லா பிளைட் கேன்சல் ஆக்கப்பட்ட நிலையில கார் வழியாக பயணித்து எப்படியா இருந்தாலும் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த மனுஷன் போகிறார். குறிப்பிட்ட இடத்துல போகும்போது வாகனம் நின்று போய் விடுகிறது. அந்த இடத்துல போகல, ஒரே இருட்டு, ராத்திரி வேளையில ஸ்தோத்திரம் என்ன செய்வதுன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு சின்ன லைட் எரியுது போல இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் டாக்டர் சொன்னாரு, எப்படி இப்ப நம்ம இவ்வளவு நேரம் கார்ல உட்கார்ந்து இருக்கிறது நல்லதல்ல, அந்த வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி இவர் தன்னுடைய டிரைவரை அழைத்து கொண்டு போகும்போது அந்த அம்மா ஓ ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் ஒரு அம்மா ஜெபித்து கொண்டிருந்தாங்க. இவர் கதவை தட்டும் போது அந்த அம்மாவை திறந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லும் போது அவர் அந்த குடும்பத்தை குறித்து விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இந்த மகள் யார், இவர்கள் ரொம்ப நாளா வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க போல இருக்குதே என்று சொல்லும் போது அந்த தாயார் எல்லாவற்றையும் விவரமாக அவரிடத்துல சொன்னாங்க. ஓ ஒரு டாக்டர் இருக்கிறாங்களா அமெரிக்கா தேசத்துல, ஓ ஸ்தோத்திரம் கேன்சர் நோய்க்கு மருந்தை கண்டுபிடிச்ச டாக்டர் இருக்கிறாராம். ஆனா அவரிடத்துல போக எங்களிடத்துல வசதி இல்லை சார், என் மகளை ஆண்டவர் சுகமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்று சொல்லும் போது அந்த டாக்டர் கண்ணீர் விட்டு அழுதாரா. இவர் வணங்குற தெய்வம் தாங்க உண்மையான தெய்வம், எங்கேயோ ஒரு இடத்துல அவார்டு வாங்கினா போன என்ன, இவரிடத்துல கொண்டு வந்தாரே, இவர்கள் நோக்கி பார்த்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்ததும் அல்லாமல் அவருடைய மகளை அழைத்து கொண்டு அந்த கேன்சர் நோய் சுகப்படுத்தி மீண்டுமாக அனுப்பிவிட்டார்களாம். பாருங்க, அந்த தாயார் விதவை, புருஷன் இல்லாத ஒரு தாயார் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அவள் முகம் வெட்கப்படல. பிரியமானவளே, நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால், என் தெய்வத்தை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் வெட்கத்தை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவர் உங்கள் நிலையை மாற்றுவார். அவர் உங்கள் பிரச்சனை மாற்றுவார். அவர் உங்கள் போராட்டங்களை மாற்றுவார். உங்களுக்கு மனுஷர்களால் வருகிற நிந்தைகள், வெட்கங்களை எல்லாவற்றையும் என் தேவனால் மாற்ற முடியும். காரணம், அவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். அவரை நோக்கி பார்க்கும் போது உங்க வாழ்க்கையில எல்லா வெட்கத்தை நீக்கி ஆண்டவர் உங்களை சமாதானமாய் சுகமாய் நடத்துவார் என்பது எந்தவித மாற்றம் இல்லை. ஐந்தாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ
அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, கவனிங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல விசுவாசமா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெட்கத்தை மாற்றுவாராம். எழுதியிருக்குது, வசனம் பைபிள் சொல்லுது, எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கானானிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது. பிரியமானவளே, அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்த, ஆண்டவரே என் மக பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறா, இவளை சுகமாக்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறா. கர்த்தர் சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதில்ல. ஆண்டவரே, அவள் சொன்னா, ஆண்டவரே எஜமானுடைய மேஜையில் விழும் துணிக்க நாய்க்குட்டி தின்னுமே என்று சொன்னார். அந்த வார்த்தை சொன்ன உடனே என் தெய்வம் சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அவள் மகள் அந்த நேரமே சுகமாகிட்டா. பிசாசு விலகி போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனை எல்லாம் விலகி போகணும் அப்படின்னா விசுவாசம் ஆண்டவர் மேல தேவை, அவர் மேல நம்பிக்கை தேவை. உங்க நம்பிக்கை வீண் போகாது, நீங்க வெட்கப்பட முடியாது. காரணம், ஆண்டவர் மேல நீங்க விசுவாசமா இருக்கிறபடியினாலே. கானானுடைய ஸ்திரியின் விசுவாசத்தை என் தேவன் கனப்படுத்தி அவள் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி நிச்சயமாய் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார் என்பது மாற்றமில்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபியுங்கள். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நிந்தையோடு, ஆண்டவரே வெட்கத்தோடு, அவமானத்தோடு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த டிவி நிகழ்ச்சி ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். வேத வசனம் சொல்கிறது, ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபே நீ வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இந்த வசனம் ஒவ்வொரு குடும்பத்தில் வரட்டும்பா. கடன் பிரச்சனையோடு, வெட்கத்தோடு, ஆண்டவரே இல்லாம வருத்தங்களோடு, ஆண்டவரே மனவலிகளோடு, அவமானங்களோடு கூட ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு வீட்டில இயேசு கடந்து போவீராக, தேவன் கடந்து போவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வெட்கத்தை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. இனி அவர்கள் முகம் செத்து போகாதபடிக்கு கடாட்சிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருவரை வாழவையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.